அவர்களை கண்ணீராய் கணக்கு நின்று உருவதுமாய் மடமை கண்டு பொங்குவதும் அநீதிகளை அவலங்களை கொடுமைகளை மக்களின் குரலாய் எடுத்துச் சென்று முடிவுக்கான வெளியை திறந்து விடுவதுமாய் என்று நின்று விடாமல் காதலையும் பேசி கலிப்பில் உலா வருவது கவிதைதான். விளங்காமல் எழுதி விஞ்ஞானம் பேசாமல் எளிய நடையும் எளிய சொல்லுமாயும் நம்முள் தீயாயும் தேட்டலாயும் உணர்வாயும் உணர்ச்சியாயும் சொல்லி நிற்பது கவிதை. இது எது கவிதை என்ற தலைப்பில் கவிஞர் பாலசுமாருடைய கவிதை. இந்த கவிதையின் தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த நூலில் அவருடைய கவிதையை பற்றி அவருடைய கருத்துக்கள் இந்த கருத்துக்களின் ஊடாகத்தான் நான் இந்த நூல் பற்றிய சிறு அறிமுகத்தை செய்திருக்கிறேன். கனவில் வந்த புத்தகங்க இந்த கவிதை நூல் 38 கவிதையை கொண்டிருக்கிறது. இதில் முதல் கவிதையும் மூன்றாவது கவிதையும் புத்தனை பற்றிய கவிதை. அந்த மூன்றாவது சிறிய கவிதையை அவர் பின் அட்டையில் கொண்டிருக்கிறார். அதனுடைய 4 வரிகளே தான். மனிதன் பேசிய புத்தன், கடவுளாக்கிய மனிதன், வாழ்வில் யதார்த்தம் உணர்ந்த புத்தன், அவன் மீது அதீதங்களை செழித்த மனிதன். இதுதான் அந்த கவிதை வகையில் 4. உண்மையிலே புத்தனை பற்றி கனவு காண்பதும் புத்தனை கனவு காண்பதும் ஈழத்து கவிஞருக்கு பழகும். இந்த வகையில் கவிஞர் எம்ஏ நூமானின் ஒரு பேசப்படுற முக்கியமான கவிதை. இது யாழ்நூல் எரிப்பு சம்பந்தமான நேரத்தில் வந்த கவிதை. நேற்று என் கனவில் புத்த பெருமான் சுடப்பட்டிருந்தார். சிவில் உடை அணிந்த அரச காவலர் அவரை கொண்டார். இது அந்த கவிதை ஆரம்பம். இப்படியாக இந்த புத்தனை பற்றி கவிதை நாட்கள் மிக முக்கியமான எல்லாருமே அவரை கனவுல கண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் கனவு இதிலையும் இந்த கவிஞரும் கனவில் அந்த புத்தகம் சொல்லி அவர் அவருடைய கனவில் புத்தர் வந்திருக்கிறார். உண்மையிலே புத்தர் என்பது இலங்கையை பொறுத்தவரை அடையாளம் ஒரு மதத்தியாக தலைவராக. ஆனால் உண்மையிலேயே தமிழர்களை பொறுத்தவரை அவர் ஒரு ஆக்கிரமிப்பார். ஏன்னு சொன்னால் ஒரு தெரியும் எல்லா பிரதேசங்களையும் பரவலாக அது குறிப்பாக வடகிழக்கில் தமிழ் பிரதேசங்களை புத்தகங்களுடைய பேராளர்கள்